அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். நம்ம இப்போது டெய்லி இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு டெய்லி யோகா பண்ணிகிட்டே வரோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு டிசீஸ்ன்னு கூட சொல்லலாம். சின்ன வயசுலேருந்து வயசான தாத்தா வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு டிசீஸ்ன்னு சொல்லலாம். இல்லை அந்த டிசீஸை நம்மளே கொண்டு வந்திருக்கோன்னு கூட சொல்லலாம். அது என்னன்னு யோசிக்கிறீங்களா? ஸ்ட்ரெஸ். ஏன்னா இப்போ எல்லாருக்கிட்டையும் கேட்டிங்கன்னா நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கேன், யாரும் என்கிட்ட வராதிங்க இந்த வார்த்தையை டெய்லி ஒரு 10 பேராவது நம்மக்கிட்ட சொல்கிறாங்க இல்லைங்களா? ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா அதுக்கு ஒரு யோகா இருக்குது. ஏன்னா இந்த ஸ்ட்ரெஸ் வரும்போது ஆக்சிஜன் சப்ளை டு த பிரெயின் ரொம்ப கம்மியாகுமா. இந்த யோகாவை நம்ம பண்ணும்போது ஆக்சிஜன் சப்ளை டு த பிரெயின் ஈக்குவலாக இருக்கும், ரொம்ப நார்மலாக இருக்கும்ன்றாங்க. அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சஷாங்காசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசனம். அதை நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணணுன்றதை பார்க்கலாம். நம்ம டெய்லி பார்த்துட்டு இருக்க மாதிரி இந்த யோகாவையும் 3 ஸ்டேஜாக பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டேஜ் எப்படி பண்ணணும், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ்ன்றதை இப்போ பார்க்கலாம். மெதுவாக பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஸ்டேஜ் வாங்க. இதுதான் முதல் நிலை. முதல் நிலையில் உங்களால் தலையை முடிஞ்ச அளவுக்கு வைங்க கீழே. ஃபஸ்ட் ஸ்டேஜில் என்னால் சார் தலையை கீழே வைக்கவே முடியல, அப்போ நான் செகண்ட் ஸ்டேஜ் போகவே முடியாதான்னு கேட்டால் அதுக்காக இந்த ட்ரைனிங் கிடையாது. நீங்கள் உங்களுடைய பேக் போன்லாம் ஃப்ரீ பண்ணுறதுக்காக தான் இந்த முதல் நிலையை கொண்டு வரேன். சப்போஸ் உங்களால் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தலையை ஃபுல்லாக கீழே வைக்க முடியலனா கூட பரவாயில்ல, கண்டிப்பாக செகண்ட் ஸ்டேஜுக்கு போகலாம். ஆனால் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா செகண்ட் ஸ்டேஜ் போங்க. இப்போ நம்ம ஸ்டேஜ் 2 எப்படி பண்ணணுன்றதை பார்க்கலாம். இப்போ பண்ணுங்கள் ஸ்டேஜ் 2. இந்த மாதிரி உங்களுடைய ஃபுல்லாக கீழே உட்கார்றவங்க நல்லா உங்களுடைய பேக் நல்லா மேலே தூக்கிட்டு நல்லா உங்களுடைய தலையை ஃபுல்லாக கீழே வைக்கணும். இதுதான் ஸ்டேஜ் 2. இதே போஸ்டரில் இருந்துட்டு 20 கவுண்ட் பண்ணணும். நார்மல் ப்ரீதிங்கில் இருக்கணும். ஏன்னா உங்களுடைய பிளட் பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ இன்வெர்டட் போஸ்டரில் இருக்கிறதுனால உங்களோட பிளட் ஃப்ளோ நல்லாயிருக்கும், உங்களுடைய பிரெயினுக்கு பிளட் ஃப்ளோ நல்லாயிருக்கும். அதனால் உங்களுடைய ஸ்ட்ரெஸ் குறையிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம், கண்டிப்பாக குறையும். அதனால் இதே போஸ்டரில் 10 கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பார்த்தது ஸ்டேஜ் 2 வரைக்கும் தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? இந்த ஸ்டேஜ் 2வே நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாரம் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டேஜ் 3க்கு வந்தால் போதும். இப்போ நம்ம ஸ்டேஜ் 3 எப்படி பண்ணணுன்றது இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பண்ணுங்கள் ஸ்டேஜ் 3. நல்லா கைகளை நல்லா ஃப்ரண்ட்டில் கொண்டு வரணும், நல்லா தலையை ஃபுல்லாக கீழே வைக்கணும், உங்களோட பேக் நல்லா ஃபுல்லாக மேலே தூக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நார்மல் ப்ரீதிங்கில் இருக்கணும். ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக இந்த யோகாவை செய்யக்கூடாது. ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு செஞ்சிங்கன்னா இன்வெர்டட் போஸ்டரில் வாமிட்டிங் சென்சேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு செய்யக்கூடாது. இதே போஸ்டரில் 10 கவுண்ட் பண்ணணும். உங்களுக்கு முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி யோகாலாம் காலையிலே முடிச்சிருங்க. இதை கண்டிப்பாக நான் இதை ஈவினிங் தான் நான் ஃப்ரீ அப்படின்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் எப்போ வேணால் வரலாம். அதனால் இந்த யோகாவெலாம் நீங்கள் காலையிலே செஞ்சிட்டிங்கன்னா டே ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கலாம். நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸோடு இருந்துட்டு ஈவினிங் ஃப்ரீ பண்ணுறீங்களா, இல்லை மார்னிங்கே ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ஸை ஃப்ரீ பண்ணிகிட்டு இருக்கீங்களான்றது உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த யோகாவை பண்ணிட்டோம். உட்காந்துருங்கம்மா நார்மலாக. இப்போ நம்ம ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 இது 3மே ஃபுல்லாக எப்படி பண்ணுறதுன்றதை அப்படியே பார்க்கலாம். ஸ்டேஜ் 1 பண்ணுங்கள். ஃப்ரண்ட்டில் பெண்ட் பண்ணுறோம். இதுதான் ஸ்டேஜ் 1. இந்த ஸ்டேஜ் 1 நம்ம ஃபுல்லாக சார் எனக்கு நல்லா வயிறு இருக்குது ஃப்ரண்ட்டில், அதனால் என்னோடய தலையை பெண்ட் பண்ணி டச் பண்ண முடியலன்னா அப்படியே கூட நீங்கள் ஸ்டேஜ் 2க்கு மாறலாம், தப்பே கிடையாது. நீங்கள் அப்படியே ஸ்டேஜ் 2க்கு வாங்க. ஸ்டேஜ் 2 பண்ணுங்கள். இதுதான் ஸ்டேஜ் 2. இந்த ஸ்டேஜ் 2ல் நல்லா உங்களுடைய பேக்கை நல்லா மேலே தூக்கணும், உங்களோட தலை ஃபுல்லாக கீழே இருக்கணும். இதுதான் ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 3 பண்ணுங்கள் பார்க்கலாம். நல்லா கைகளை இன்னும் ஃப்ரண்ட்டில் கொண்டு வரணும், நல்லா தலையை கீழே கொண்டு வரணும். இதுதான் ஸ்டேஜ் 3. இந்த ஸ்டேஜ் 3லேயே 20 கவுண்ட் பண்ணணும். முதல்ல 20ல் ஸ்டார்ட் பண்ணுங்கள், இல்லை ஒரு 10ல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். மெதுவாக போக போக 40 கவுண்ட் கூட பண்ணலாம். இதே போஸ்டரில் நார்மல் ப்ரீதிங்கில் 40 கவுண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அப்படியே நார்மலாக இப்போ உட்காந்துடணும். இப்போ உட்காந்துருங்க பார்க்கலாம். நார்மலாக முதல்ல ஆரம்ப நிலை ஸ்டேஜ் 1க்கே உட்காந்துடணும். டீப் ப்ரீத்திங் பண்ணுங்கள் 2 தடவை. நம்ம எந்த யோகாவை பண்ணாலும் ஒரு யோகாவிலேருந்து இன்னொரு யோகா மாறும்போது கண்டிப்பாக 2 தடவை டீப் ப்ரீத்திங் கண்டிப்பாக பண்ணணும். அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிங்க. ஸ்ட்ரெஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஜென்ரலாக நம்மளே கொண்டு வருது தான். எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே எக்ஸ்டர்னல் கிடையாது இல்லைங்களா? எனக்கு இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, அந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்றது நம்மளோட உடம்புக்குள்ளே இருக்கிற பார்ட்ஸ் கிடையாது.
இல்லைங்களா? இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்றது நம்மளே கொண்டு வரது தான். ஒரு சின்ன குழந்தைக்கு ஸ்கூல் வேன் வரலைன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது. அது வந்து அந்த சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும் ஸ்ட்ரெஸ் கிடையாது, நம்மளுக்கும் சேர்ந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகுது. அந்த மாதிரி ஒரு வயசானவங்க பார்த்திங்கன்னா வீட்டில் உட்காந்து டெய்லி சீரியல் பார்ப்பாங்க இல்லைங்களா? அந்த சீரியல் பார்க்கும்போது வெள்ளிக்கிழமானாவே அந்த தாத்தாவும் பாட்டியும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க. அடுத்த 2 நாளைக்கு என்ன ஆகுமோன்னு தெரில, அவங்களுக்கு என்ன ஆகுமோன்னு தெரிலன்னு அவங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகிறது மட்டும் இல்லாமல் இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நம்மளையும் 2 தடவை கேட்டுக்கிறாங்க, இன்றைக்கி என்ன கிழமை, இன்றைக்கி என்ன கிழமைன்னு. மண்டே வந்தால் தான் அவங்க ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. அந்த மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்றது எல்லாரையும் போட்டு வாட்டி வதைக்கிறதுன்னு கூட சொல்லலாம். அவங்க எல்லாருக்குமே எந்த வயசானாலும் இந்த யோகாவை பண்ணலாம், தப்பே கிடையாது. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 இதில் உங்களுக்கு எந்த ஸ்டேஜ் முடியுமோ அந்த ஸ்டேஜ் பண்ணுங்கள். நீங்கள் இதை பண்ணுறதுனால ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக கண்டிப்பாக இருக்கலாம். நாளைக்கு வேறு ஒரு யோகாவோட உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.